சிறப்பு செய்திட கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் நூலகர் மற்றும் தகவல் அலுவலர்களை அன்போடு அழைக்கிறோம். சிறப்பு விருந்தினர் பற்றிய ஒரு சிறிய அறிமுக உரை. இன்றைய சிறப்பு விருந்தினராக திருமிகு மு. சுகன்யா அவர்களை கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். இவர் தற்போது மகாத்மா மாண்டசரி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் மதுரையில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இவர் தனது பள்ளி படிப்பை ஆண்டிப்பட்டியிலும், BA இங்கிலீஷ், DLit, DCA பட்டப்படிப்பை தேனியிலும் முடித்துள்ளார். 14 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றிய அனுபவம் பெற்றவர். மேலும் பல வகையான கலைகளை பயிற்றுவிப்பதில் வல்லவர். இவரின் பணி மென்மேலும் சிறக்க கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக மனமாற வாழ்த்துகிறோம். சரியா? ரெடி? குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அனைவருக்கும் வணக்கம். சரியா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கு ஏன் சந்தோஷமா இருக்கீங்க? சண்டே, வெரி குட். அப்புறம் நான் எதுக்கு சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா? நான் எதுக்காக சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா எல்லாருக்கும்? உங்களுக்கு எல்லாருக்கும் நிறையா தான் நான் என்ன செய்ய போறேன், சொல்லி கொடுக்க போறேன். சரியா? இப்போ இன்னைக்கு தலைப்பு பார்த்தீங்கன்னா கற்போம் பலவிதம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா? நிறைய என்ன செய்ய போறீங்க, கத்துக்க போறீங்க. நம்ம நிறைய விஷயத்துல இருந்து இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பூச்சிக்கிட்ட இருந்து கூட என்ன செய்யலாம், கற்றுக்கலாம். ஒரு சின்ன கதை சொல்கிறேன். தவளை தெரியுமா எல்லாருக்கும்? தவளை எங்கே இருக்கும்? குளத்தில் இருக்கும் இல்லையா? அந்த தவளை என்ன செஞ்சான், ஒரு தவளை கிணத்துக்குள்ளே என்ன செஞ்சிச்சு, ஒரு நாள் தெரியாமல் விழுந்துருச்சு. மற்ற தவளைங்கள்லாம் உள்ள மற்ற தவளைங்கள்லாம் சுற்றி நின்று என்ன சொல்லிச்சு, உன்னால் வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த தவளை என்ன செஞ்சுட்டே இருந்துச்சு, குதிச்சு 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 முயற்சி பண்ணி என்ன செஞ்சிச்சு, வெளியே வந்துருச்சு. ஏன்னா அந்த தவளைக்கு என்ன செய்யாது, காது கேட்காது. ஸோ நம்மளை யாராவது என்ன பண்ணாங்க, டிமோட்டிவேட், அதாவது உங்களால் முடியாது அப்படின்னு சொன்னாலும் நம்ம மற்றவங்க சொன்னதை என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. நம்ம மேலே நமக்கு என்ன இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். சரியா? உங்கள் எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கா? எல்லாருக்கும் உங்களுக்கு மேலே? உங்களுக்கு நீங்கள் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டும் நீங்கள் தான், பெஸ்ட் ஃப்ரெண்டும் நீங்கள் தான். சரியா? எப்பயுமே அப்படி தான் நினைக்கணும். மற்றவங்கள பற்றி என்ன செய்யக்கூடாது, யோசிக்கக்கூடாது. நம்ம செய்கிற முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் நமக்கு என்ன செய்யும், வெற்றி கிடைக்கும். சரியா? ஒரு சின்ன பாட்டு மூலமாக ஆரம்பிக்கலாம். நிலா பாரு. நிலா எங்கே இருக்கும்? வானத்தில் இருக்கும். நிலானால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ், அதாவது என்ன யூஸ், நமக்கு ஒளி கொடுக்குது. இருளை என்ன செய்யுது, நீக்கி பிரகாசமான ஒளி கொடுக்குது. ஆமாவா? அப்போ நிலாவை பற்றி ஒரு சின்ன பாட்டு பாடலாமா? எல்லாருமே நல்லா ஆக்ஷனோட பாடணும், டான்ஸ் ஆடிட்டே பாடணும். நிலா பாரு நிலா பாரு நீலவானிலே, நாம் நடக்க கூட வந்திடுமே, வளரும் தேயும் வருத்தம் ஏதுமில்லை, வானில் மேகம் மறைத்த போதும் வாடி நின்றதில்லை, நிலா போல உலா போகலாம், நீலவானில் நீந்தி மகிழலாம். ஸோ இந்த நிலாட்ட இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், நிலா இரவுக்கே அதுதான் ராணி. ஆமாவா? என்ன மறைச்சாலும் சரி, என்ன பண்ணாலும் ஒரு நாள் என்னதான் செய்யும்,
நிலா வெளி வந்து தான் ஆகும். ஸோ நம்ம எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நாள் நம்மளுடைய முயற்சி என்ன செய்யும், வெளி வந்து தான் ஆகும். சரியா? ஒவ்வொரு பாட்டா நம்ம ஊடால படிக்கலாம். சரியா? அதில் நான் மாற்றணுமா சார்? சரி, நான் மாற்றிக்கிறேன். சரி, கதைகள் பாடலர்கள் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். கதைகள்ல இருந்தும் நிறைய என்ன செஞ்சுக்கலாம், கற்றுக்கலாம். கதை சொல்றது மூலியமா, நீங்கள் கேட்குறது மூலியமா கற்றுக்கலாம். இல்லைன்னா ஒரு படத்தை பார்த்து என்ன செஞ்சுக்கலாம், கதைகள் கற்றுக்கலாம். இப்போ நான் ஒரு தவளை கதை சொன்னேன், நீங்கள் கேட்டு நம்ம முயற்சிக்கணும் அப்படின்னு கற்றுக்கிட்டீங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கதை. ஆமாம் தானே? பிக்சர் ஸ்டோரி. என்ன, படங்கள் பார்த்து நம்ம கதைகள் என்ன செஞ்சுக்கலாம், கற்றுக்கலாம். அந்த பையன் என்ன செய்கிறான், ஒரு பறவை வந்து நடக்க முடியாமல் என்ன செஞ்சிருது, பறக்க முடியாமல் கீழே விழுந்துருது. ஸோ அந்த பையன் என்ன பண்ணுறான், எடுத்துட்டு போகிறான். எடுத்துட்டு எங்கே போகிறான், வீட்டில் போய் என்ன செஞ்சிடறான், கூண்டில் அடைச்சி வச்சிடறான். அந்த பையன் நினைக்கிறான் அந்த பறவையால் என்ன செய்ய முடியாது, பறக்க முடியாது. அப்புறம் ஒரு நாள் ஜன்னல் கதவை திறந்து பார்க்கும்போது எல்லா பறவைகளும் என்ன செஞ்சுட்டு இருக்கு, பறந்துட்டு இருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது, பறக்கிற பறவையை நம்ம என்ன செய்யக்கூடாது, அடைச்சி வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறுநாள் என்ன பண்ணிடுறான், திறந்து விட்டுறான். யாருனாலையுமே எதுவும் முடியாதுன்றது கிடையாது. சரியா? நெக்ஸ்ட் ஒரு பிக்சர் காட்டுறேன். யாராவது ஒருத்தவங்க வந்து அந்த ஸ்டோரி உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை வந்து சொல்றீங்க. ரெடியா? யார் வர்றான்? வாடா. மற்றவங்களாம் உட்காந்துக்கோங்க, மற்றவங்களாம் உட்காந்துக்கோங்க, நீ வா. நெக்ஸ்ட் சான்ஸ். சரியா? நெக்ஸ்ட் சான்ஸ். சரியா? இந்த பாப்பா கதை சொல்ல போறாங்க, எல்லாரும் கேளுங்க. மைக் இல்லை, சவுண்டா சொல்லுவீங்களா? சரி, சொல்லுங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஆள் தூங்கிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து அந்த குரங்கெல்லாம் மரத்து மேலே உட்காந்து இருந்துச்சு. அந்த கேப்ஸை பார்த்து நிறையா தொப்பிகளை பார்த்து அதை எடுத்து எல்லா தொப்பியும் போட்டுக்கிடுச்சுங்க. அப்புறம் அந்த ஆள் வந்து எந்திரிச்சு பார்க்கும்போது எல்லா குரங்கும் தொப்பி போட்டிருந்துச்சுங்க. அதுக்கடுத்து அவன் வந்து இது சூன்னு விரட்டிகிட்டே இருந்தான். அதில் அந்த கேப்ஸ் எல்லாம் எடுக்க முடியல. அதனால் அவன் லாஸ்ட்டாக எடுத்து பார்க்குறான், வரமாட்டேது. அவ்வளோதானா? வேற யாரும் சொல்கிறீங்களா? வாங்க. ஒரு கேப் விற்கிறவங்க வந்து பிரேக்குக்கு சும்மா தூங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த குரங்குலாம் அந்த கேப்பை எடுத்து அது வாட்டு விளாண்டுட்டு இருந்திருக்கு. அந்த அந்த கேப்பு விற்கிறவங்க வந்து கேப்பை தான் சொன்ன உடனே கேப்பை தான் கை காமிச்சோடனே அந்த குரங்கு காமிச்சிச்சு. அதனால அந்த கேப்பு விற்கிறவங்களுக்கு ஒரு யோசனை வந்தது, நம்ம கேப்பை கீழே போட்டால் அதுவும் கீழே போடும், ஸோ நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் போட்டிருந்த கேப்பை கீழே போட்டு அந்த குரங்கு எல்லாம் அதை கீழே போட்டுருச்சு. அதை வச்சு அவன் எல்லாம் எடுத்து விற்க ஆரம்பிச்சிட்டான். வெரி குட். சரி, கொஞ்சம் நல்லா கை தட்டலாமே. சரியா? இந்த ஒரு சின்ன படத்துலேருந்து நம்ம கற்றுக்கலாம் இல்லையா? ஸோ ஒருத்தவங்க நம்ம கெட்டது செஞ்சால் அவங்க என்ன தான் செய்வாங்க, கெட்டது தான் செய்வாங்க. நம்ம நல்லது செஞ்சோன்னா அவங்களும் நல்லதாக செய்வோம். அப்போ நம்ம என்ன தான் செய்யணும், நல்லது மட்டும்தான் என்ன செய்யணும், செய்யணும். சரியா? சரி, இப்போ ஒரு சில விடுகதைகள். சரியா? விடுகதைகள் கேட்க போறேன். பேசாத வரை நான் இருப்பேன், பேசினால் நான் உடைந்து விடுவேன், நான் யார்? ஒரு ஆளா கை சான்ஸ் எல்லாருக்குமே தரேன். சரியாடா? அந்த பாப்பா ஃபர்ஸ்ட் கை தூக்குனாங்க. எந்திரிடா. சைலன்ஸ். வெரி குட். கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ். எல்லாம் நல்லா கை தட்டுங்க. அமைதி. நம்ம பேசாம இருக்க வரைக்கும் எல்லாரும் எப்படி தான் இருப்பாங்க, பேசினா என்ன செஞ்சிரும், அமைதி வந்து போயிடும். சரியா? அடுத்து ஒரு விடுகதை. கையில் தவழும் பையில் உறங்கும், அது என்ன? தெரிஞ்சவங்க கை தூக்குங்க, நான் எந்திரிக்க சொல்றேன், கத்தக்கூடாது. எந்திரியா கண்ணா. உங்க பேர் என்ன? இல்ல, உங்க பேர் என்ன? ஞானகருண். என்ன சொல்றீங்க? பந்து. வேற யாராவது சொல்றீங்களா? வேற யாராவது சொல்றீங்களா?
பணம் சொன்னேன் நான். உங்க பேர் என்ன? யுவன். மைக் வாங்கிக்கோங்க. மணி. மணி. சூப்பர். ஸோ எது கரெக்ட் ஆன்சர் பார்க்கலாமா? பணம். கையில் தவழும். கையில் வச்சுட்டுங்க கையிலே இருக்கும். பையில வச்சா எப்படி இருக்கும்? உறங்கும். அது என்ன செய்யாது? தவளாது. பணம். வெள்ளை குதிரையும் கருப்பு குதிரையும் மாறி மாறி ஓடுது, பிடிக்க முடியவில்லை, அவர்கள் யார்? தெரிஞ்சவங்க கை தூக்கலாம். என்னது? எந்திரி எந்திரி, பரவாயில்ல, தப்பா இருந்தாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. வரி குதிரை. வரி குதிரை. வேற யாரும்? பேரண்ட்ஸ் யாருக்காவது தெரியுமா? என்ன சார்? செஸ் போர்டு. எனி கெஸஸ்? ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாமா? வெள்ளை குதிரையும் கருப்பை குதிரையும் மாறி மாறி ஓடிட்டே இருக்கு. அதை என்ன செய்ய முடியாது, நம்மளால பிடிக்க முடியாது. பகலும் இரவும். எந்திரி சொல்லிருக்கலாம்ல. சூப்பர், வெரி குட். பகலும் இரவும். அது எப்பயுமே மாறி பகல் இரவு மாறி மாறி வந்துகிட்டு தான் இருக்கும். என்ன செய்யாது? நம்மளால பிடிக்கவே முடியாது. தொட்டு பார்க்கலாம், எட்டி பார்க்க முடியாது. அது என்ன? என்னது? முதுகு. என்ன ஆன்சர் பார்க்கலாமா? முதுகு. சூப்பர். நல்லா கை தட்டுங்க எல்லாரும் ஜோரா. சூப்பர், வெரி குட். உயரத்திலிருந்து விழுவான், அடியே படாது, தரைக்குத்தான் சேதாரம். அது என்ன? இரு 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 வெயிட் பண்ணு. இந்த அக்கா எந்திரி. மலை. மலை. வேற யாரு? அதான் மலைன்னு சொன்னாங்க. பந்து. நீங்க என்னதுப்பா? எறும்பு. மின்னல். என்னதுப்பா? கல்லு. ஒளி. என்னதுடா? பலூன். என்னது என்னது சொல்லுங்க. பூனை. என்ன ஆன்சர் பாப்போமா? அருவி. அருவி நீர். மேல இருந்து என்ன விழுந்தாலும் அதுக்கு சேதாரம் கிடையாது, தரைக்குத்தான் சேதாரம். மழை கூட சில நேரம் மெதுவா விழுகும், ஆனா அருவி நீர் எப்படி விழுகும்? டப்ப 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 டப்பன்னு என்ன செய்யும்? விழுகும். சரியா? மண்ணை சாப்பிட்டு மண்ணிலேயே வாழ்ந்து மண்ணோடு மண்ணாவான், அவன் யார்? இரு. மண்புழு. எல்லாரும் கரெக்ட் ஆன்சர். நல்லா கிளாப் பண்ணிக்கோங்க. வெரி குட். மண்புழு. மண்புழு. ஆன்சர் வந்து மண்புழு. அழுவேன் சிரிப்பேன் அனைத்தும் செய்வேன், நான் யார்? கண்ணாடி. என்னது? கண்ணாடி. நம்ம கண்ணாடி கிட்ட நம்ம அழுதா அதை என்ன செய்யும்? அழும். சிரிச்சா அதை என்ன செய்யும்? அதுவும் சிரிக்கும். ஆமா தானே? ஸோ நம்ம லைஃப்ல நம்ம எப்படி நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். நம்ம பண்றது வேற யாருக்கு என்ன செய்யாது? கிடைக்காது. ஸோ நம்ம பண்றதை என்ன பண்ணணும்? நல்லதா பண்ணணும் எப்பயுமே. சரியா? ஸோ நமக்கு நல்லதே தான் என்ன செய்யும்? நடக்கும். பிறந்தது முதல் வயிற்றாலே போகிறது, அது என்ன? வயிற்றாலேனா வயிற்ற வச்சே தான் போகும், அது என்ன? முதல்ல. முதலைக்கு கால் இருக்கும்ல. பாம்பு. என்ன ஆன்சரு? பாம்பு. சரியா? தலை சீவினால் திறப்பான், தலையை சீவினால் திறப்பான், அவன் யார்? பெண். தலையை சீவினால் பெண். வேற? பெண்ணு. பெண் சொல்றாங்க அவங்க. முடி. இளநீர். சூப்பர், இளநீர். இளநீர் ஆன்சர். சரியா? நல்லா கிளாப் பண்ணுங்க. சூப்பர், வெரி குட். சரி, இந்த விடுகதையினால் நமக்கு என்ன பயன் தெரியுமா? யோசிக்கிறோம். விடுகதை கேட்க கேட்க நம்மளுடைய அறிவுக்கண் என்ன செஞ்சுட்டே வரும்? வளர்ந்துக்கிட்டே வரும். ஸோ நம்ம எப்பயுமே எது பண்ணனாலும் என்ன பண்ணணும்? யோசிக்கிற மாதிரி தான் பண்ணணும். சரியா? நார்மலாக ஈஸியாக பண்ணுற மாதிரி என்ன செய்யக்கூடாது? பண்ணக்கூடாது. ஒரு விஷயம் செஞ்சாலும் யோசிச்சு தான் என்ன செய்யணும்? செய்யணும். சரியா? ஒரே வயிற்றில் பிறந்தாலும் ஒருவன் ஓடுவான் மற்றவன் நடப்பான், அவன் யார்?
என்னதுடா? கடிகாரம். கடிகாரம். கடிகாரத்துல பாத்தீங்கன்னா எத்தனை முட்கள் இருக்கும்? 3 இருக்கும். சரியா? அதுல ஒருத்தர் என்ன செய்வாரு? ரொம்ப மெதுவா நடப்பாரு, ஒருத்தர் ஓடுவாரு, வேகமா ஓடுவாரு. இந்த பாத்தீங்களா? கடிகார முட்கள். கடிகார முட்கள். தொடாமல் அழுவான் தொட்டால் பேசுவான், அவன் யார்? ஏய் சூப்பர்டா, வெரி குட்ரா. உன் பேர் என்னடா? புகழேந்தி. புகழேந்திக்கு நல்லா எல்லாரும் கிளாப் பண்ணிடலாமா? சூப்பர், வெரி குட். என்னது? தொலைபேசி. நம்ம தொட்டோம்னா தான் அந்த அழுகிறது என்னது? பேசுறது. நம்ம தொட்டோம்னா தான் அது பேசும், தொடலைன்னா என்ன செய்யாது? பேசாது. இடி இடிக்கும் மின்னல் மின்னும் மழை பெய்யாது. பட்டாசு. அதுதான், சூப்பர். இடி இடிக்கும் மின்னல். மின்னல்னா அந்த ஒளி, ஒளி கொடுக்குதா இல்லையா? அதுதான் பட்டாசு. சரி, இப்ப அடுத்தது, இது அடுத்தது. சரி, அதுக்கு முன்னாடி இன்னொரு பாடல் பாடிடலாமா? எல்லாரும் கொஞ்சம் எந்திரிச்சுக்கோங்க, பாடல் பாடுவோம். இங்க வாங்க, இங்க வாங்க எல்லாரும். ஒரு பாடல் பாடலாமா? பறவைகள் எல்லாருக்கும் தெரியுமா? பறவைகள் எப்படி போகும்? பறந்து போகும். சரியா? ஒரு சில பறவைகள் வந்து ஒரு நேரத்துல இங்க இருக்கும், ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் அந்த சைடு மைக்ரேட் ஆகி அந்த சைடு போயிடும். ஏன் அப்படி போகுது? குளிர்னால, அதோடைய அந்த கிளைமேட்னால அது என்ன செய்யுது? மூவ் ஆகிக்கிட்டே போகுது. சரியா? நம்ம அப்படி போக முடியுமா? அதுக்காக தான் நம்ம கடவுள் என்ன கொடுத்துருக்காரு? வீடு கொடுத்துருக்காரு. கார் கொடுத்துருக்காரா? சூப்பரா. கார் வாங்கி தரேன், நம்ம 2 பேரும் போயிட்டே இருக்கோம். சரியா? சரியா? வீடு கொடுத்துருக்காங்க. நம்ம வீட்டுனால நம்ம பாதுகாப்பா இருக்கோம். பறவைகளுக்கு அப்படி கிடையாது, விலங்குகளுக்கும் அந்த மாதிரி என்ன செய்யாது? கிடையாது. சரியா? இந்த கிளி, இப்ப ஒரு பாட்டு பாடுவோமா? கிளியக்கா கிளியக்கா எங்கே போறீங்க? நல்லா ஆடுங்க. கிளையிலே பழம் இருக்கு, கொத்த போறீங்க. சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி எங்கே போறீங்க? சின்ன சின்ன நெல்மணிய தேடி போறீங்க. அத்துமீனே அத்துமீனே எங்கே போறீங்க? அருவியிலே நீச்சல் அடிச்சு பார்க்க போறீங்க. மயிலக்கா குயிலக்கா எங்கே போறீங்க? மதுரைக்கு தான் குதிரை ஏறி போக போறீங்க. சரி, இந்த பாட்டுல இருந்து என்ன கத்துக்கலாம்? யாராவது வந்து சொல்றீங்களா? வாங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. மற்றவங்கள உட்காந்துக்கோங்க, கை தூக்கிட்டு வந்து சொல்லலாம். சரியா? சொல்லுங்க, என்ன கத்துக்கிறீங்க இந்த பாட்டுல இருந்து? நம்ம எங்க போறோம்? ஒருத்தவங்ககிட்ட எங்க போறோன்னு கேட்க, இந்த பாடல் மூலமா அவங்கவுங்க எங்க போறாங்கன்றத நம்ம என்ன செய்யறோம்? கத்துக்கிறோம். சரியா? பாடல் வந்து ரொம்ப ரொம்ப இனிமையானது. ஆமாவா இல்லையா? இப்போ நம்ம ஒரு கதை கேட்கிறோம், கதை பாடல் கேட்கிறோம். ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன? போய் உட்காருங்க. கதைக்கும் கதை பாடலுக்கும் என்ன வித்தியாசம்? பாடல் வந்து வெறும் மியூசிக் மட்டும் இருக்கும், ஆனால் கதை பாடல்னா அந்த கதையிலேயே ஒரு ஸ்டோரியும் வரும் சேர்ந்து. கண்ணா, நான் கேட்டது கதையும் கதை பாடல். கதை கதை பாடல். கதையில் டியூன் இருக்காது, கதை பாடலில் டியூனோட. வெரி குட். கதையில என்ன இருக்காது? இசை இருக்காது. கதை பாடல்ல இசை இருக்கும். அதே கதைய, ஒரு கதையை நான் நார்மலா சொல்றேன், பாடல் மூலமா சொல்றேன். எது எல்லாருக்கும் பிடிக்கும்? பாடல் மூலமா சொன்னா என்ன செய்யும்? பிடிக்கும். இப்போ ஒரு கதை பாடல் பாடுவோமா? கத்தரிக்காய் ராஜா தெரியுமா? கத்தரிக்காய் ராஜா இருக்காரு. சரியா? அந்த ராஜா ஒவ்வொரு தெருவுக்கா போய் பொண்ணு தேடி போறாரு. என்ன செய்ய போறாரு? பொண்ணு தேடி போறாரு. சரியா? கடைசியில யார கல்யாணம் பண்றாரு நம்ம பாப்போமா? எந்திரிச்சு நின்னுக்கோங்க, ஒரு கதை பாடல் பாடுவோம்.
கேரட்டையா? சரி, கடைசியில் யாரை கல்யாணம் பண்ணுறான்னு நம்ம பார்த்துருவோம். உருளைக்கிழங்கையா? சரி, யாரை கல்யாணம் முடிக்கிறான்னு பார்த்துருவோம். சரியா? நான் ஆடுற மாதிரி ஆடணும். ராஜா எப்படி நடப்பாரு? நல்லா இப்படியா லெஃப்ட் ரைட் நடப்பாரா? ராஜா எப்படி நடப்பாரு? கம்பீரமா நடப்பார். அது மாதிரி எல்லாரும் ராஜா ஃபர்ஸ்ட் எல்லாரும் காய்கறிகள். கத்தரிக்காய் ராஜா. காய்கறிகள் தோட்டத்திற்கு கத்தரிக்காய் ராஜா. கத்தரிக்காய் ராஜாவுக்கு கல்யாணம் தான் பேஷா. பொருத்தமான பொண்ண தேடி ராஜா போனாரா. அடுத்த தெரு மார்க்கெட்டுக்கு வந்து நின்னாரா. வெண்டைக்காய் பொண்ண அங்க ராஜா பார்த்தாரா. அது வளவளன்னு சும்மா பேசும் பேச்ச கேட்டாரா. அம்மாடியோ வாயாடி பொண்ணு, வாயாடி பொண்ணு இது வம்பிழுக்கும் பொண்ணு. இந்த பொண்ணு எனக்கு வேணா ராஜா சொன்னாரா. அடுத்த தெரு மார்க்கெட்டுக்கு ராஜா போனாரா. பச்சை மிளகா பொண்ண அங்க ராஜா பார்த்தாரா. ஆகா என்றாராம், கிட்ட வந்து தொட்டு பார்த்தாரா. வாயில தான் விரல வச்சு ஓடி புட்டாரா. ஏன் ஓடினாரு? காரமா இருந்துச்சு, அதனால என்ன பண்ணிட்டாரு? ஓடியே போயிட்டாரு. அடுத்த தெரு மார்க்கெட்டுக்கு ராஜா போனாரா. பூசணிக்காய் பொண்ண அங்க ராஜா பார்த்தாரா. பூசணிக்காய் எப்படி இருக்கும்? குண்டு குண்டு பொண்ணு இது உருண்டு வரும் பொண்ணு. ஆக்ஷன். இந்த வேணாம் எனக்கு வேணாம் சொல்லி புட்டாரா. இந்த பொண்ணு எனக்கு எதனால வேணாம்னு சொல்லிட்டாரு? குண்டா இருந்துச்சு. இப்ப எங்க போறாரு ராஜா? சேர்ந்து பாடலாமா? அடுத்த தெரு மார்க்கெட்டுக்கு ராஜா போனா. அடுத்த தெரு மார்க்கெட் சுண்டக்காய் பொண்ண அங்க ராஜா பார்த்தாரா. சுண்டக்காய் எப்படி இருக்கும்? குட்டியா அழகா இருக்கும். சுண்டக்காய் பொண்ண அங்க ராஜா பார்த்தாரா. அது குவிஞ்சிருக்கும் அழக பார்த்து சொக்கி புட்டாரா. நிறைய பேர் சொக்கியே விழுகலையே. சொக்கி விழுங்க பாப்பா. அது குவிஞ்சிருக்கு அழக பார்த்து சொக்கி புட்டாரா. அதுல ஒரு சுண்டைக்காய மனம் முடிச்சாரா. பிப்பி டும் 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 கல்யாணம் பாரு. ராஜா கல்யாணம் பாரு. ஜோரா கல்யாணம் பாரு. இப்ப ராஜாவுக்கு என்ன செஞ்சுச்சு? கல்யாணம் முடிஞ்சிருச்சு. கை தட்டுங்க நல்லா எல்லாரும். சரி, இந்த பாட்டுல எல்லாரும் உட்காந்துக்கோங்க. இப்ப சரி, இந்த பாட்டுல இருந்து நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கலாம்? காய்கறிகளோட பேரு. வாங்க வந்து சொல்லுங்க பாப்போம். என்னென்ன தெரிஞ்சுக்கலாம்? அந்த கல்யாண பண்டிகை எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வெரி குட். கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ். இந்த பொண்ணுக்கு உங்க பேர் என்னடா? சாதனா. வெரி குட். நீங்க வாங்க. என்ன நெகட்டிவிட்டிஸ்?
இது நெகட்டிவிட்டின்னு சொல்லக்கூடாதுடா. அது எப்படி இருக்குன்றதை நம்ம செஞ்சுக்கலாம். அதை வந்து நம்ம போய் மாற்ற முடியாது. பூசணிக்காயை குட்டியாக்க முடியுமா, ஒல்லியாக்க முடியுமா? இல்லை பச்சை மிளகா காரம் இருந்தால் தான் நம்மளால் சாப்பிடவே முடியும். அதை எப்படி நெகட்டிவிட்டின்னு சொல்லக்கூடாது, நெகட்டிவிட்டி சொல்லக்கூடாது. அதோட தன்மையை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். பச்சை மிளகா காரம், சுண்டைக்காய் குட்டியாக இருக்கும், பூசணிக்காய் குண்டாக இருக்கும், சரியா, வெண்டைக்காய் நீளமாக இருக்கும். நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் இந்த பாடல் மூலம். அதோடைய தன்மைகள் அது எப்படி இருக்கும். அதை இதே இது இப்போ நான் சும்மா சொன்னேன்னா என்ன செய்யாது, நல்லா இருக்காது. இதை நீங்கள் இந்த பாட்டை கேட்டுட்டு எப்போ போனாலும் உங்களுக்கு என்ன செய்யும், ஞாபகம் இருக்கும். பச்சை மிளகானா காரமாக இருக்கும், சுண்டைக்காய் குட்டியாக இருக்கும். ஆமாவா இல்லையா? சரி, இப்போ அடுத்து என்னன்னா கண்டுபிடி. கண்டுபிடி என்னது இது? என்ன கண்டுபிடிக்க போறீங்க? விடுகதை, கதை கண்டுபிடி. சயின்டிஸ்ட், நீ சயின்டிஸ்டா வருவடா. அடுத்து இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா படங்கள் வரும், அது என்ன வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போறோம். வார்த்தை விளையாட்டு, சரியா? சரியா, வார்த்தை விளையாட்டு, சரியா? பாப்போமா? இது ஒரு தமிழ் வார்த்தை. ஒரு ஆளா நான் என்ன சொன்னேன், கோரஸ் ஆன்சர் சொல்லக்கூடாது. நான் சொல்ற ஒரு நிமிஷம் கேளுங்க, இன்ஸ்ட்ரக்ஷனை கேளுங்க ஃபர்ஸ்ட். எல்லாரும் கை தூக்குங்க, எல்லாருக்குமே சான்ஸ், எல்லாருமே பேச. நீ ஒருக்க பேசுறீல, உட்காரு. எல்லாருக்குமே சான்ஸ் கொடுப்பேன் நான், சரியா? நீ வா. கல்வியை பத்தி என்ன தெரியும் உனக்கு? கல்வினா என்ன? படிப்பு. கல்வினா படிப்பு. கல்வினால நமக்கு என்ன யூஸ்? டிசிப்ளின். சரி, எஜுகேஷன். அவன் பேசணும். அடுத்தது உங்களுக்கு சான்ஸ் வரும்போது நீங்க பேசணும். எஜுகேஷன். எல்லாமே என்ன செஞ்சுக்கலாம், கத்துக்கலாம். கல்வி இல்லைன்னா நமக்கு என்னது, எதுவுமே கத்துக்க முடியாது, சரியா? இப்ப எல்லாரும் கத்துக்கிறனால தான் அழகா அந்த நூலரும்புகள் எல்லாம் ஒவ்வொரு ஸ்டோரி வந்து அழகா சொன்னீங்க. ஆமாவா இல்லையா? இப்போ உங்க பேரண்ட்ஸ் தான் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சான்சஸ்லாம் ஏன்னா எனக்கு கூட கிடைச்சது கிடையாது. நீங்களாம் ரொம்ப லக்கி, சரியா? இப்போ உள்ள சான்ஸை நம்ம என்ன செஞ்சுக்கணும், யூஸ் பண்ணிக்கணும். என்னென்ன சான்ஸோ அதெல்லாம் நம்ம என்ன செஞ்சுக்கணும், யூஸ் பண்ணிக்கணும். சரி, போய் உட்காருங்க. அடுத்தது பார்க்கலாமா? என்னது ஆன்சர்? கல்வி. என்னது? கல்வி. அடுத்து நீ உனக்கு சான்ஸ் முடிஞ்சிச்சு. வேற யாரு தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. எந்திரிடா. முகவரி. என்னது? முகவரி. முகவரினா என்னது? அட்ரஸ். ஏன் அட்ரஸ் நமக்கு தேவை? நம்ம இருக்கிற இடம் எதுன்றது முகவரி தான். முகவரியே இல்லைன்னா நம்மளுடைய அடையாளம் என்ன செய்யாது, இருக்காது. பேர் எவ்வளோ நமக்கு முக்கியம். நம்ம பேரை கூப்பிட்டாதான் நம்ம போவோம். அது மாதிரி நம்ம இருக்கிற இடத்த சொன்னாதான் நம்ம எங்க இருக்கோம்னு என்ன செய்யும், தெரியும். முகவரினா அட்ரஸ். போய் உட்காருங்க. அடுத்து தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. நான் மொனன்னு சொல்லக்கூடாது, ஓவரால். இரு. அடுத்து அஞ்சல். அஞ்சல்னா என்னடா? அமைதியா இருக்கணும், அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. அஞ்சல்னா என்னப்பா? அஞ்சல்னா யாருக்கு என்னன்னு தெரியும்? உனக்கு தெரியுமா அஞ்சல்னா? தெரியுமா? யாருக்கு அஞ்சல்னா என்னதுப்பா? இது தூய தமிழ் வார்த்தை தான், அஞ்சல். என்னது அஞ்சல்னா? என்னது? கரண்டா? அஞ்சல்னா கரண்டாடா. வெரி குட்ரா. மின்னஞ்சல் வேறடா கண்ணா, அது இமெயில் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? அஞ்சல்னா என்னம்மா? இந்த இருங்க, அங்க பாட்டி ஆன்சர் பண்றாங்க. யார ஆன்சர் பண்ணீங்க மேம்? யார சொன்னீங்களே? தபால். அஞ்சல்னா என்னது? தபால். அஞ்சல்னா என்னது? தபால். முந்தி காலத்துல, இப்பதான் நம்மலாம் இமெயில் அனுப்புறோம், வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறோம் இல்லையா? அந்த காலத்துலலாம் என்ன செய்யாது, அந்த இதெல்லாம் கிடையாது. சோஷியல் மீடியா எதுவுமே கிடையாது. ஒரு இடத்துக்கு ஒரு தூது அனுப்பணும்னா முந்தி காலத்துலாம் புறாவை விட்டு தூது அனுப்புனாங்க. புறா காலில் கட்டி தூது அனுப்புனாங்க. அந்த புறா கரெக்டாக போயிடும். டெலிகிராம் அனுப்புவாங்க.
அதுக்கப்புறம் அஞ்சல். அஞ்சல்னா அவங்க கைப்படையே எழுதி லெட்டர் அனுப்புறது, தபால். சரியா? தபால். இப்போதான் வெரி ஈஸி ஆயிருச்சு. நம்ம அழகா நம்ம டைப் பண்ணோம்னா மெசேஜ் என்ன செய்யுது, ஈஸியா போயிடுது. கை தூக்கணும். சரியா? யாரு? இது ஒரு தமிழ் வார்த்தை. சூரியகாந்தி. சரி உட்காருங்க. வேற யாரு? கை தூக்குங்க. எந்திரிச்சு இங்க வந்து சொல்லுங்க. இருங்க, அமைதியா இருக்கணும். ஒரு ஆள் நீங்க அடுத்து சொல்லும் போது இங்க வந்து சொல்லுங்க. என்னதுடா? சண்டை. இது ஒரு தமிழ் வார்த்தை. என்னது? சண்டை. 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 சண்டைனா என்னப்பா? ஃபைட் பண்றது. அது நல்ல பழக்கமா? இல்ல. அதை என்ன செய்யக்கூடாது, நம்ம செய்யக்கூடாது. ஸோ இந்த இதுல இருந்து நம்ம நிறைய வார்த்தைகள் கத்துக்கிறோம். அதோடைய பொருளுக்கு நம்ம என்னென்ன மீனிங்ன்றதை என்ன செஞ்சுறோம், தெரிஞ்சுக்கிறோம். சரியா? போய் உட்காருங்க. சண்டை. சரியா? அடுத்தது பார்க்கலாமா? இது ஒரு காய். வேற யார் வர்றது? உட்காந்து சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க. உனக்கு சான்ஸ் முடிஞ்சு வாப்பா. இங்க வந்து சொல்லணும். அப்பதான் எல்லாருக்கும் என்னன்றது தெரியும். இங்க வந்து சொல்லணும். இங்க வந்து சொல்லு. அமைதியா இருக்கணும். யாரும் வாயை திறக்க கூடாது. அமைதியா. என்னது? முள்ளரிக்காய். சரி. அடுத்து வேற யார் வர்றது? பேரண்ட்ஸ்ட போமா? பேரண்ட்ஸ்ட கேட்டு பாப்போமா? மேம் யாருக்காது? முள்ளங்கி. பாத்தீங்களா? முள்ளங்கி. அதுக்குதான் அந்த தமிழ் வார்த்தைகளை தெரிஞ்சுக்கணும் தான் இது இன்னைக்கு எடுத்திருக்கு. சரியா? முள். இது என்னது? அங்கி. அங்கினா என்னடா? ஆடை. நமக்கு ட்ரெஸ்ன்னு சொன்னாதான் சரி. அங்கினா ஆடை. நம்ம அணியக்கூடிய ஆடையை தான் அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்க, அங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கி. யாரும் மறக்க மாட்டீங்களே இனிமேல்? மறப்பீங்களா? மறக்க கூடாது. சரியா? என்னது? முள்ளங்கி. என்னது? முள்ளங்கி. நான் தான் சொன்னேன்ல சவுண்டு. என்னது இது? பாதாம் பால். எல்லாரும் ஆன்சர் சொல்றீங்க. அடுத்து வந்து என்ன செய்யணும், கைதான் தூக்கணும். பாதாம் பால். பாதாம் என்னது? நட்ஸ். சரியா? என்னப்பா? நீ இங்க வாப்பா, நீ நல்லா பேசுறப்பா. இங்க வாப்பா, இங்க உட்காருப்பா. என்னதுப்பா? எதுல இருந்து வரும்? எந்த பழத்துல இருந்து வரும்? சொல்லுங்க. அந்த உள்ள அந்த நட்டு, அந்த நட்டு வந்து ரொம்ப நமக்கு வந்து இது வந்து ஹெல்தி. அதாவது நீங்க ஒரு நட்டு சாப்பிட்டீங்கன்னா 2 இட்லி சாப்பிட்டதுக்கு சமம். அந்த அளவுக்கு நமக்கு என்ன கிடைக்கும், ஸ்ட்ரென்த் கிடைக்கும். சரியா? நட்ஸ் நீங்கன்னா சின்ன பிள்ளைங்க ரொம்ப நல்லா எடுத்துக்கலாம். ஆனால் நிறைய என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டீங்கன்னா டைஜஸ்ட் ஆகாது. 1 or 2 என்ன செய்யலாம், சாப்பிடலாம். வெரி குட். நீங்கள் இங்கேயே உட்காந்துக்கோ. நல்லா ஆன்சர் பண்ணுற. இங்கேயே உட்காந்துக்கோ. என்னப்பா? வெரி குட். பாதாம் பால். இது தெரிஞ்சவங்க கை தூக்குங்க, நான் சொல்றேன். இது ஒரு வாகனம். வாகனம்னா என்னது? வண்டி, வெஹிக்கிள். நமக்கு எல்லாருக்குமே தெரியும்ல. யாருக்கு தெரியும்? உனக்கு தெரியுமா? இருங்க, அமைதியா இருங்க. எந்திரிச்சு சொல்லுப்பா. இது ஒரு வாகனம், இது ஒரு வண்டி. போய் உட்காருங்க. வேற யார் சொல்றது? என்னதுப்பா? ஆட்டோ. வெரி குட். தம்பிக்கு நல்லா கை தட்டுங்க. ஆட்டோ. எப்படி சொல்லுங்க? ஆட்டோ. இது என்னது? டோ. டோ கடிக்கிறதுன்னு என்னதுப்பா? ஒரு வண்டியில பெட்ரோல் கயிறு கட்டி இழுக்கிறதுல கண்ணா. இப்ப பாத்தீங்கன்னா இந்த நோ பார்க்ல இங்க இருந்தா எடுத்துப்பாங்க. சில பேர் வண்டியில பாத்தீங்கன்னா, நம்ம அப்பா அவங்கலாம் வண்டி ஓட்டிட்டு போறாங்களே, அப்போ வந்து முன்னாடி ஒரு வண்டியில பெட்ரோல் இருக்கும், பின்னாடி உள்ள வண்டியில பெட்ரோல் இருக்காது. அப்ப என்ன செய்வாங்க, அந்த முன்னாடி உள்ள வண்டியில காலை வச்சு என்ன செஞ்சிருவாங்க, நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா இல்லையா? அதுதான் டோக் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் என்னது? ஆட்டோ. என்னது? ஆட்டோ. சூப்பர். இது ஒரு உயிரினம். தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. உயிரினம். உயிரினம்னா என்னது? உயிரினம்னா என்னது? விலங்கு, சின்ன பூச்சி, உயிருள்ள உயிருள்ள இந்த மனிதர்கள், அந்த மாதிரி உயிர் உள்ளது. சரியா? எந்திரிப்பா, எந்திரிச்சு சொல்லுப்பா. நத்தை. என்னது? நத்தை. எப்படி நத்தைன்னு சொல்றீங்க? நட்டு தை.
நத்தை தைக்கிறாங்க. என்னது? நத்தை. என்னது? நத்தை. சரியா? இப்ப எல்லாரும் ஒரு பாட்டு பாடலாமா? எந்திரிங்க, ஒரு பாட்டு பாடுவோம். வாஷ்ரூம் வருதாயா? வாஷ்ரூம் போப்பா. சரியா? ஒரு பாட்டு பாடுவோமா? கண்ணாடி பத்தி ஒரு பாட்டு. என்னப்பா உனக்கு வாஷ்ரூம் வருதா? சரி வேமா போயிட்டு வந்துருங்க. சரி, கண்ணாடி பார்த்துருக்கீங்களா? கண்ணாடி வந்து ஒரு பெரிய கண்ணாடி இருக்கு. மெத்த பெரிய கண்ணாடி வீட்டில் என்னிடம் இருக்கிறது. நித்தம் நித்தம் அதன் முன்னால் நின்றே அழகு பார்த்திடுவேன். எப்படி எப்படி செய்தாலும் என் போல் அதுவும் செய்திடுமே. நன்மை செய்தால் நன்மைதான் நம்மை நாடி வந்திடுமே. சரியா? நம்ம நன்மை செஞ்சோம்னா அது எப்படி இருக்கும்? நன்மை தான் நடக்கும். சரியா? இப்போ நமக்கு இப்போ ஒரு எனர்ஜி கிடைக்கும்னா நம்ம என்ன செய்வோம்? சாப்பிடுவோம். வேற என்ன செய்வோம்? தண்ணி குடிப்போம். எக்ஸசைஸ் பண்ணுவோம். சரி, ரெஸ்ட் எடுப்போம். அதான் ரெஸ்ட் எடுக்கிறது. சரி, இதெல்லாம் நம்ம செய்வோம்ல. விளையாடுவோம். சரியா? இப்போ நம்ம பிரெயின் டயர்ட் ஆகுது இல்லையா? அப்ப பிரெயினை நம்ம என்ன செய்யணும்? ஆக்டிவேட் பண்ணணும். சரியா? பிரெயின் படிச்சா பிரெயின் ஆக்டிவேட் ஆயிருமா? அந்த படிக்கிறதுக்கு பிரெயின் ஆக்டிவா இருக்கணும்ல. என்ன பண்ண போறோம்? பிரெயின் ஜிம் எக்ஸசைஸ் பண்ண போறோம். சரியா? அந்த பிரெயின் ஜிம் எக்ஸசைஸ் வந்து கொஞ்ச நேரம் அவங்க வரவும் அப்புறம். சரியா? பிரெயின் ஜிம் எக்ஸசைஸ் வந்து பிரெயினுக்கு பூஸ்ட் கொடுக்குற மாதிரி. சரியா? நம்ம பண்ணுவோமா? இப்போ இங்க பாருங்க, இப்படி கை வச்சுக்கோங்க, இப்படி வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து இந்த கை எப்படி வரணும்? இப்படி வைக்கணும். மாத்தி வச்சிருக்கீங்க. சரியா? இங்க பாருங்க, இந்த கையை இந்த கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த கை ஓப்பன், க்ளோஸ், ஓப்பன். சரியா? ரெடி பண்ணலாமா? 1 2 1 2 1 2. கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணலாமா? 1 2 1. ரொம்ப ஃபாஸ்டா பண்ண. மைக் வாங்க. ஒரு ஊர்ல அங்க சூரியனும் காற்றும் இருக்குமா. அங்க வந்து சூரியனுக்கும் காற்றுக்கும் சண்டை வருமா. அப்ப வந்து சூரியன் வந்து சொல்லுமா, யாருக்கு ரொம்ப சக்தி இருக்குன்னு பார்ப்போம். அப்போ வந்து சூரியன் சொல்லுமா, போட்டி வைப்போம் அப்படின்னு. சூரியன் வந்து ஒரு நாள் வந்து போட்டி வைக்குமா. அப்போ வந்து சூரியன் சொல்லுமா, இந்த மாதிரி நீ வந்து ஜெயிச்சிட்டீன்னா நீ தான் சக்தி வச்சுருக்க, அப்புறம் நான் ஜெயிச்சிட்டேன்னா நான் தான் சக்தி வச்சுருக்கேன்னு சொல்லுமா. அதனால வந்து 2 பேர்த்துக்கும் போட்டி. என்னன்னா காற்று யார் வந்து ரொம்ப ஊதுறாங்களோன்னு பார்க்கும். அப்போ வந்து ஒரு மனுஷன் வந்து நடந்து போவான். அப்போ வந்து சூரியன் வந்து நிறைய அடிக்கும்போது அவனுக்கு ரொம்ப வேர்க்குமா. அப்போ வந்து காற்று வந்து அடிக்கும்போது அவனுக்கு ரொம்ப குளிருமா. அதனால சொல்லிச்சு, அந்த மனுஷன் வந்து ஒரு போர்வை போத்தி இருப்பானா, அது வந்து போத்திக்கிட்டான். அதனால வந்து அவனுக்கு வந்து கொஞ்சம் சக்தி இருக்கு. சூரியன் வந்து சொல்லும், இப்போ நான் சன்னை போடுறேன், அவன் எப்படி பண்ணுவான்னு. அந்த மாதிரி அவன் சூரியன் பட்டோடனே அவன் கொஞ்சம் பிரிஸ்காகி அவன் நடந்து போக ஆரம்பித்தான். வெரி குட். இது என்ன கதை அப்படின்னா, அவன் வந்து ஒரு இது போட்டிருப்பான், ஒரு பிளாங்கெட் மாதிரி என்ன செஞ்சுருப்பான். நெக்ஸ்ட் அடுத்த சான்ஸ். சரியா? பிளாங்கெட் மாதிரி போட்டிருப்பான். நீங்கள் போய் உட்காந்துக்கோங்கடா கண்ணா. பிளாங்கெட் மாதிரி போட்டிருப்பான். ஸோ அந்த இதை யார் எடுக்க வைக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். அப்போ காற்று ரொம்ப அடிக்க அடிக்க அவன் என்ன பண்ணுவான், இருக்கதான் க்ளோஸ் பண்ணுவான். வெயில் அடிக்கும் போது அவன் என்ன செய்வான், வேர்க்குது அப்படின்னு சொல்லி எடுத்துருவான். இப்போ இது யார் ஸ்ட்ராங்? சூரியன். அப்போ விண்டு ஸ்ட்ராங் இல்லையா? ரெண்டுமே ஸ்ட்ராங். ஆனால் வந்து அவங்க 2 பேரும் அந்த மாதிரி அப்போ கடைசியில் என்ன பண்ணிடுறாங்க, நீயும் தேவை நானும் தேவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கண்டுபிடிப்போமா? அடுத்து இப்போ நான் கை தூக்கணும். சரியா? இது ஒரு ஆடை.
ஆடைனா என்னது? ட்ரெஸ்ஸு. இரு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண. வேற யாராவது சொல்றாங்களா பார்க்கலாம். இல்லை உங்களுக்கு தெரியுமா? இங்க வந்து சொல்லுங்க. பூசோப்பைன்னு ஒரு ட்ரெஸ் இருக்கா? வேற யாருக்கு தெரியுமா? சரி, அந்த பாப்பா வரட்டும். உனக்கு தெரியுமாடா? உனக்கு தெரியுமா? சரி, இங்கிட்டு வந்து சொல்லுங்க. புடவை. சூப்பர். பூ டவ் ஐ. புடவை. புடவைன்னா என்னடா? சாரி. அம்மாலாம் கட்டுறாங்களே புடவை. ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ். நம்ம தமிழ்நாட்டோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் புடவை. நீ வா. சப்பாத்தி கல்லி. களி கிடையாது கண்ணா, கல்லி. சொல்லுங்க. சப்பாத்தி கல்லி. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? கேக்டஸ். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? கேக்டஸ். எங்க இருக்கும்? பாலைவனத்துல. ஏன் அந்த செடி மட்டும் பாலைவனத்துல வளருது? உட்காரு. ஹீட் கண்டிப்பா வேணுமா அதுக்கு? இரு ஒரு ஆள் இருடா வர. இங்க நீ என்ன சொல்ல வர? சொல்லுங்க. கேமல் கேக்கலங்க, நான் கேக்டஸ் கேக்குறேன் மேம். எதுக்குள்ள தண்ணி இருக்கும்? கேக்டஸ்க்குள்ள தண்ணி இருக்குமா? சரி, என்னன்னு பார்ப்போம். நீங்க சொல்லுங்க. எதுல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்? லீஃப்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கு ஸ்டெம் கிடையாது. சரியா? அதுல உள்ளது, அந்த மேல உள்ளது ஃபுல்லா என்னது? லீஃப். ஃபுல் ஆஃப் லீஃப் தான். அந்த லீஃப்ஸ்ல என்ன இருக்கும்? முள் இருக்கும். அந்த லீஃப்ல தான் என்ன செய்யும்? ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு எப்பப்ப வேணுமோ அதை என்ன செஞ்சுக்கும்? யூஸ் பண்ணிக்கணும். சரியா? அதனால தான் கேமல், கேக்டஸ் எல்லாரும் என்ன செய்ய முடியுது? டெசர்ட்ல இருக்கிற முடியுது. டெசர்ட்ல நம்மகிட்ட இல்ல மாதிரி வாட்டர் என்ன செய்யாது? கிடைக்காது. சரியா? டெசர்ட் பிளான்ட்ஸ், டெசர்ட் அனிமல்ஸ் எல்லாமே அப்படிதான். எல்லாமே வந்து வாட்டரை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அதனால என்ன செய்ய முடியுது? டெசர்ட்ல இருக்க முடியுது. சரியா? சப்பாத்தி கல்லி. இது ஒரு தின்பண்டம். தின்பண்டம்னா என்னது? சாப்பிடுறது, ஃபுட். இது வந்து நம்மளால சாப்பிட முடியும். யாருக்கு தெரியும்? உனக்கு தெரியுமா? வாயா. இரு. கட்லெட். கட்லெட். நீ சொல்றா. இங்க வந்து சொல்லுங்க. சமோசா. நல்லா கை தட்டுங்க. சமோசா. சானா என்னது? இந்த இது யூஸ் பண்ண, இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? மரம் வெட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது சம்சா, சமோசா. சூப்பர், வெரி குட். அடுத்தது பார்க்கலாமா? சமோசா. இது ஒரு கடல் உயிரினம். சீஹாஸ். கடல் குதிரை. சூப்பர். என்னது இது? கடல் குதிரை. தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? கடல் குதிரை. சரியா? இந்த கடல் குதிரை எப்படி போகும்? தண்ணிக்குள்ளேயே தான் போகும். அதுக்கு அந்த குதிரை மாதிரி முகம் இருக்கிறனால அதுக்கு கடல் குதிரை அப்படின்னு சொல்லுவாங்க. எதுல இருந்து ஆக்சிஜன் வரும்பா? ஆக்சிஜன் வரும். வெரி குட். இங்க பாருங்களேன். சி அனிமல்ஸ் எல்லாமே வந்து இப்ப நம்மலாம் எதுல பிரீத் பண்றோம்? லங்ஸ். சி அனிமல்லாம் கில்ஸ். லங்ஸ் மாதிரி அவங்களுக்குலாம் என்ன இருக்கும்? கில்ஸ் இருக்கும். அந்த கில்ஸ்ல தான் என்ன செய்வாங்க? பிரீத் பண்ணுவாங்க. எல்லாத்துக்குமே, வாட்டர் அனிமல்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கும். சரியா? இது ஒரு பொருள். யார் சொல்வா? தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. நான் கூப்பிடு. வெயிட் பண்றேன். வெயிட் பண்ணு. இரு. இங்கு தேனி. கீ. வேற யாரு? இருங்க. நான் உங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறேன். வெயிட் பண்ணு. என்னப்பா நீ என்னப்பா சொல்லுப்பா? இங்கு பென். எப்படா வரும்? சரி உட்காரு. இங்கு பென் கேட்போம். நீ சொல்லியா? கம்பி. வெரி குட். கம்பி. கம்பினா என்னது?
அந்த ராட், அயன் ராட்ஸ், கம்பி வச்சு என்னென்னலாம் பண்ணலாம்? வீடு கட்டலாம், அடிக்கலாம், அடிச்சிருவோம், அந்த கம்பி எடுத்துட்டு வந்து அடிச்சிருவோம். வேற ஜன்னல் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ண, கேட்டு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. என்ன கம்பி. இது ஒரு பூச்சி. இருங்க வெயிட் பண்ணு, வேற யாருக்கு? தங்கம் வண்டு. கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி சொல்லுங்க. தங்கம்க்கு தமிழ்ல என்னடா கண்ணா? இருங்க இருங்க வெயிட் பண்ணுங்க, இருங்க வெயிட் பண்ணுங்க, இங்க வாடா. தங்கம்க்கு தமிழ்ல என்னன்னு தெரியுமா? கோல்டு. கோல்டு இங்கிலீஷ் தான்டா கண்ணா. இரு இரு வெயிட் பண்ண, இந்த தம்பி சொல்லட்டும். என்ன எல்லாரும் சொல்றீங்களா? வெயிட் பண்ணு. தமிழுக்கு தமிழ்ல தங்கத்துக்கு தமிழ்ல என்னன்னு தெரியுமா? பொன். என்னது? இப்ப சொல்லுங்க. பொன் வண்டு. என்னது? பொன் வண்டு. பொன் வண்டு. ஏன் அதுக்கு பொன் வண்டுன்னு பேர் வந்துச்சு தெரியுமா? ஷைனிங்கா இருக்கும், அது கிளிட்டர் ஆகும். இப்போ நம்ம கோல்டு, நம்ம ஸ்டோன்ஸ்லாம் வச்சு போட்டு போறல, வெயில்ல பட்டா என்ன ஆகும்? கிளிட்டர் ஆகும், ஷைன் ஆகும். ஆமா தானே? அதனால தான் இது பேர் பொன் வண்டு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இது ஒரு மலர். யார் சொல்வா? தெரிஞ்சவங்க கை தூக்குங்க பார்ப்போம். நான் என்ன சொல்றேன்? தெரிஞ்சவங்க கை தூக்குங்க, இங்க வந்து சொல்லணும். வேற யார் சொல்வா? சொல்லுப்பா. என்னதுப்பா? தாமரை. எப்படி தாமரை சொல்றீங்க? தா மறைஞ்சு இருக்கிறது தாமரை. தாமரை பத்தி எல்லாருக்கும் தெரியுமா? என்ன தெரியும்? தேசிய மலர். தண்ணிக்குள்ளதான் இருக்கு. என்னப்பா? வேர் உழுது இழுத்துருமா? அதோட வேர் வந்து நீளமா இருக்கும். சரியா? நம்ம ஈஸியா பிடுங்கிடலாம். வேர் எப்படி இருக்கும்? நீளமா இருக்கும். மேல தானே மிதப்போம். தண்ணிக்கு அடியில வரைக்கும் என்ன செய்யும்? வேர் போகும். வேற பாண்ட்ல இருக்கும், லேக்ல இருக்கும், பிங்க் கலர்ல இருக்கும், ஒயிட் கலர்ல இருக்கும். சரியா? நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. சூப்பர் தான். ஹாலோ ஸ்டெம்ஸ். ஹாலோ ஸ்டெம்ஸ் இருக்கனால அது என்ன செய்யுது? மிதக்குது. இல்லையா? லீஃப் இருக்கும். சூப்பர். தாமரை. இது ஒரு பானம். இளநீர். இளநீர். பானம்னா என்னடா? ஒரு ஜூஸ் குடிக்கிறது, ஜூஸ். அதான் இளநீர். சரியா? இது ஒரு காய்கறி. கார்லிக். கேரட். கேரட். கார்லிக் கிடையாது, கேரட். கார் ரேட். கேரட். சரியா? கேரட். சூப்பர். இது ஒரு உணவு. பால் தோசை. தண்ணி அப்பம். ஊத்தாப்பம். வெரி குட். ஊத்தாப்பம் எப்படிடா சொல்றீங்க? ஊத்துறது ஆப்பம். ஊத்தாப்பம் அம்மாலாம் செய்வாங்களா? நைஸா சுட்டா தோசை, நல்லா திக்கா சுட்டா, கனமா சுட்டா ஊத்தாப்பம். சரியா? ஊத்தாப்பம். இது ஒரு மலர். குங்குமப்பூ. என்னது? குங்குமப்பூ. குங்குமப்பூ பத்தி தெரியுமா? குங்குமப்பூ சாப்பிட்டா குங்குமம் அங்க வைப்போம். சூப்பர். வெரி. அப்புறம் சரி, பால்ல போட்டு குடிச்சீங்கன்னா ஸ்ட்ரென்த் கிடைக்கும். வேற என்ன ஆகும்? நான் கலர் ஆகும். இன்னைக்கு பூரா எல்லாரும் குங்குமம் வாங்கி டேஸ்டா இருக்கும். சரியா? அந்த ஆமா, மாவிலையில குங்குமம் தொட்டு வைப்பாங்க. சூப்பர்டா. வெரி குட். குங்குமப்பூ சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரென்த்து. நம்ம ஸ்கின் எல்லாம் என்ன ஆகும்? க்ளோ ஆகும். ஸ்கின் டிசீசஸ் வராது. குங்குமப்பூ சாப்பிட்டோம்னா ஸ்கின் டிசீசஸ் வராது. ரொம்ப காஸ்ட்லி. ரொம்ப ஆனா கொஞ்சம் போட்டாலும் போதுடா. ஒரு பிஞ்ச் போட்டாலுமே போதும். ஒன்னே ஒன்று போதும். சரியா? இது ஒரு பொருள். தெரிஞ்சவங்க கை தூங்க பார்ப்போம். இரு வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு. இரு இரு வெயிட் பண்ணு. வேற பின்னாடி உள்ளவங்க இரு இரு வெயிட் பண்ணு.
மெயில் டப்பா, போஸ்ட் பாக்ஸ். தமிழ்ல சொல்லுங்க பாப்போம். நீங்க சொல்ற கரெக்ட், போஸ்ட் பாக்ஸ் கரெக்ட். தமிழ்ல சொல்லுங்க பாப்போம். அஞ்சலி பெட்டி, அஞ்சல் பெட்டி, தபால் பெட்டி. என்னன்னு சொல்லுவோம்? தபால் பெட்டி. சரியா? இது என்னது? தபால் பெட்டி. இங்கிலீஷ் அழகா கரெக்டா சொல்லுங்க, தமிழ்லையும் கத்துக்கணும். சரியா? தபால் பெட்டி. தபாலுக்கு இன்னொரு பேர் அப்பதான் சொன்னேனே, அஞ்சல். என்னது? அஞ்சல். இது ஒரு பழம். தெரிஞ்சவங்க கை தூக்கலாம். இல்ல அந்த பாப்பா, அந்த பாப்பா. தர்பூசணி. சூப்பர். பூசணி, தர்பூசணி. எல்லாம் நல்லா கை தட்டுங்க பாப்போம். கை தட்டுங்க. சூப்பர். தர்பூசணி. நன்றி. சரி, இப்போ இதெல்லாம் பாத்தீங்களா? இப்ப நிறைய இது கத்துக்கிட்டீங்களா? உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிச்சு? நீ இதுல இருந்து என்னென்ன பிடிச்சது, என்னென்ன கத்துக்கிட்டீங்க வந்து சொல்றீங்களா? ஓவராலா? ஓவராலா. வாயா, நீ வாயா. எந்த இது பிடிச்சிருந்தது ரொம்ப, இல்லைன்னு என்ன கத்துக்கிட்டீங்க? சொல்லுங்க. எனக்கு பிடிச்சது இதில் வந்து கடைசியாக வந்து தர்பூசணி. ஏன் தர்பூசணி பிடிச்சது? ஏன் தர்பூசணி பிடிச்சது? ஏன்னா அது வந்து ஹெல்தி. உங்களுக்கு தர்பூசணி பழம் பிடிக்கும், அதனால தர்பூசணி பிடிச்சிருக்கு. நல்லா கை தட்டுங்க பாப்போம். இங்க வா கண்ணா, உனக்கு என்ன பிடிச்சிருந்தது? இன்னைக்கு நம்ம இவ்வளோ ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம்ல, நிறைய கத்துக்கிட்டீங்களா? உங்களுக்கு என்ன பிடிச்சது சொல்லுங்க பாப்போம். குடிச்சுக்கலாம். எனக்கு வந்து அந்த சொல்லுங்க அந்த லாஸ்ட் எந்த வணக்கம்னு சொன்னீங்களா? வணக்கம் சொன்னது பிடிச்சிருந்துச்சு அவனுக்கு. அப்பாடா, ஒரு வழியா முடிச்சுட்டாங்கடா. இன்னும் எத்தனை சூப்பர்டா கண்ணா. வணக்கம். அவன் சொன்ன தப்பு கிடையாது. ஒரு வீட்டுக்கு வர்றோம், எல்லாரும் வணக்கம் வாங்கன்னு சொன்னா சந்தோஷப்படுவோம்ல, அதுதான் எல்லாரையும் அப்படி வரவேற்கணும் தம்பி நினைக்கிறான். வணக்கம் சொல்லுங்க எல்லாருக்கும். வணக்கம் சொல்லுங்க. கை கூப்பி சொல்லுங்க. எல்லாரும் வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். வெரி குட். வேற யாருக்கு என்ன பிடிச்சது? வாயா, நீ வாயா. எனக்கு எல்லாமே பிடிச்சது. இந்த தம்பிக்கு. வெரி குட். இதெல்லாம் கிடையாது, எல்லாமே பிடிக்கும். சரி, இதுல என்ன கத்துக்கிட்டீங்க நீங்க? இதில் வந்து நிறையா கற்றுக்கிட்டேன். என்னென்ன கற்றுக்கிட்டீங்க? விடுகதை கற்றுக்கிட்டேன். சரி. தமிழில் நிறையா இன்னும் தமிழ் வார்த்தைகள், அதுதான் மெயின். சரியா? உங்களுக்கு அந்த தபால் பெட்டி, அஞ்சல், இதெல்லாம் வந்து நம்ம என்ன செஞ்சுக்கணும்? நிறைய வார்த்தைகள் என்ன செஞ்சுக்கணும்? தெரிஞ்சுக்கணும். சரியா? சரி, வெரி குட். நீங்க என்ன கற்றுக்கிட்டீங்க? எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த கிளாஸ். எனக்கு விடுகதைகள்லாம் ரொம்ப பிடிக்கும். விடுகதைகள்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறமா விடுகதைகள்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வெரி குட். நல்லா கை தட்டுங்க இந்த தம்பிக்கு. உங்க பேர் என்ன? புகழேந்தி. வெரி குட். வேற? வாயா. எனக்கு வந்து இந்த விடுகதைகள், அந்த பாட்டு பாடினதெல்லாம் பிடிக்கும். பாட்டு எல்லாருக்குமே பிடிக்கும் தானே? சரி, பாடல் மூலமா என்ன செஞ்சுக்கலாம்? நம்ம நிறைய கத்துக்கலாம். ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா அதை பத்தி புதுசா நம்ம என்ன செஞ்சுக்கணும்? தெரிஞ்சுக்கணும். சரியா? யார்ட்டனாலும் கேட்டு என்ன செஞ்சுக்கலாம்? தெரிஞ்சுக்கலாம். வெரி குட். நல்லா கிளாப் பண்ணுங்க. உங்க பேர் என்ன? ஃபாசில். நீங்க வாங்க. எனக்கு அந்த தமிழ் வார்த்தைகள் பிடிச்சிருந்துச்சு, அப்புறம் விடுகதை பிடிச்சிருந்துச்சு. விடுகதைகள் நிறைய பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா விடுகதை தான் நம்மள என்ன செய்ய வைக்குது? யோசிக்க வைக்குது. என்னையா? மூளை வளருது. விடுகதை கேட்க மூளை வளருதியா? சரியா? யாருக்கா தெரிஞ்சிருக்கா? இந்த தம்பி கண்டுபிடிச்சிருக்காரு. நீ சயின்டிஸ்டா வருவடா. சரியா? சூப்பர். போங்க உட்காருங்க. வேற யாரு? வாங்கப்பா. இருங்க, அடுத்து அந்த பாப்பா முடிஞ்சோடனே நீங்க. எனக்கு வந்து அந்த பாட்டு பாடினதும், அதுக்கப்புறம் வந்து அந்த எக்ஸசைஸ்லாம் நிறைய பிரெயின் ஜிம் எக்ஸசைஸ். இவங்களுக்கு பிரெயின் ஜிம் எக்ஸசைஸ் பிடிச்சிருக்கு. ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணுங்க. நல்ல கிளாஸ்ல என்னெல்லாம் இருக்கலாம்? ஆக்டிவா இருக்கலாம். சரியா? மேம் கேட்கறதுக்கு டக்கு என்ன செய்யலாம்? ஆன்சர் பண்ணலாம். சூப்பர். நீ வாடா. நீங்க சொல்லுங்க.
உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது? எனக்கு இந்த கிளாஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு வந்து நான் வந்து நிறைய தமிழ் வேர்டு படிப்பேன் இனிமேல். ஆனால் எனக்கு சில வேர்டு புரியாமல் இருந்தது, அதெல்லாம் இன்னைக்கு நான் ரொம்ப கற்றுக்கிட்டேன். வெரி குட் வெரி குட். அவங்களுக்கு புரியாத வார்த்தைகளை என்ன செஞ்சுட்டாங்க? கற்றுக்கிட்டாங்க. அப்புறம் எனக்கு கத்திரிக்காய் ராஜா கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கத்திரிக்காய் ராஜாவுக்கு மாதிரி சூப்பராக கல்யாணம் நடந்துச்சுல. நிறைய காய்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்ல. சூப்பர். வேற வேற யார் வருது? வாடா. லாஸ்ட்டாக அந்த கண்டுபிடி கண்டுபிடி பிடிச்சிச்சு. ஏன் கண்டுபிடி நம்மள என்ன செய்ய வச்சுச்சு? திங்க் பண்ண வச்சுச்சு இல்லையா? ஃபன்னா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணீங்களா இல்லையா? ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணீங்களா? சூப்பர். வெரி குட். ரொம்ப போல்ட். வெரி குட். இந்த தம்பியை போல்ட் ஆக்கியிருக்கு இன்னைக்கு. நாளையில இந்த மேம் கேட்க டக்குன்னு ஆன்சர் பண்ணிடுவான். என்னடா அதனால தான் இங்கே வந்துட்ட பத்தியா? நீ அங்கே உட்காந்து இங்கே வந்துட்ட பத்தியா? சூப்பர். வேற யாரு? நீங்க வரீங்களா? சொல்றீங்களா? நீங்க வாங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது? இந்த மாதிரி எல்லாமே பிடிச்சிருந்தது. எல்லாமே பிடிச்சிருந்தது தம்பிக்கு. இன்னையா நீ நல்லா என்ஜாய் பண்ணியா? உனக்கு பிடிச்சிருந்துச்சா? சூப்பர். வெரி குட். எல்லாம் சொல்லியாச்சா? நீங்க சொல்றீங்களா? வாங்க. இரு அடுத்து. எனக்கு சூரியனும் நிலா கதையும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூரியன் நிலா கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. வெரி குட். நீங்க வாங்க. எனக்கு இந்த தடவை எல்லாமே தமிழ் வேர்ட்ஸ் எனக்கு பாதி இது தெரியாது. இந்த கிளாஸ் மூலியமா எனக்கு தெரிஞ்சுக்கிறது. நிறைய கத்துக்கிட்டாங்க. நிறைய தெரியாத விஷயத்தை கத்துக்கிட்டாங்க. சூப்பர். உட்காருங்க. வெரி குட். சரியா? கற்றல் அப்படின்றது அதுக்கு லிமிட்டே கிடையாது. இதுலேருந்து தான் கற்றுக்கணும், அதுலேருந்து தான் கற்றுக்கணும் கிடையாது. நம்ம வீட்டில் ஒரு சின்ன விஷயத்த கூட என்ன செஞ்சுக்கலாம்? நம்ம கற்றுக்கலாம். சரியா? அம்மா அப்பாட்ட இருந்து கற்றுக்கலாம். தம்பி தங்கச்சிட்ட இருந்து என்ன செஞ்சுக்கலாம்? கற்றுக்கலாம். தப்பு கிடையாது. அவங்க ஒரு சில விஷயம் நல்ல விஷயம் செஞ்சாங்கன்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? கற்றுக்கலாம். கற்றலுக்கு வயது வரம்பு எதுவுமே என்ன செய்யாது? கிடைக்காது. நம்ம ஒரு வேலைக்கு போயிட்டாலுமே நம்ம we should be a learner. லேர்னர்னா நம்ம தெரியாததை கற்றுக்கணும், கற்றுக்கிட்டே இருக்கணும். கற்றுக்க நம்மளுடைய நாலேஜ் எப்படி ஆகிட்டே இருக்கும்? ப்ராட் ஆகிட்டே இருக்கும். எப்பயுமே அதை வந்து ஒரு சர்க்கிள்குள்ளே என்ன செய்யக்கூடாது? வைக்கக்கூடாது. we should explore new things. நம்ம நிறைய புதிய விஷயங்களை என்ன செஞ்சுக்கணும்? கற்றுக்கணும். சரியா? கற்றுக்குவீங்களா இனிமேல்? பேரண்ட்ஸ் யாராவது கமெண்ட்ஸ் மேம்? ஃபீட்பேக் மேம். வாங்க சார், வாங்க சார். லாஸ்ட் டைம் என்னோடது யாராவது அட்டன் பண்ணீங்களா? இங்கே உள்ளவங்க நீ அட்டன் பண்ணியா லாஸ்ட் டைம்? என்ன பண்ணோம் நம்ம? ஞாபகம் இல்லையா? மறந்து போச்சு. சூப்பர்டா. எல்லா குழந்தைகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து இப்போ இருக்க சூழ்நிலையில் எல்லா குழந்தைகளும், என்னுடைய பையனும் இங்கே வந்திருக்கான், பாபா கணேஷ். மொபைல் ஃபோனு வந்து எல்லாருமே வீட்டில் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த மாதிரி ப்ரோக்ராமுக்கு இந்த இடத்துக்கு வர்றப்ப அவங்களுடைய நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகுது, நிறைய கற்றுக்குறாங்க, நிறையா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறாங்க. ஆனால் இதே மாதிரி நிறைய ப்ரோக்ராம் நடத்தணும்னு நான் ரொம்ப வேண்டிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். வேற யாராவது ஃபீட்பேக்? வணக்கம். இந்த மாதிரி சான்சஸ் நிறையா பிள்ளைங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. ஏன்னா எனக்கே ரொம்ப லேட்டாக தான் தெரியும். நிறைய மொபைல் அடிக்டாக இருக்க பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நிறையா தமிழ் வார்த்தைகள் மறந்துடுறாங்க. அதுதான் இப்போ விஷயமே. தெரியுது, ஆனால் அவங்க எங்களுக்கும் நிறைய மறந்து போச்சு. தேங்க்ஸ் இந்த மாதிரி திருப்பி கொண்டு வர்றதுக்கு. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். இது எங்களோட செகண்ட் கிளாஸ் நாங்கள் அட்டன் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் ஒரு சரவணன் சார் கதை சொல்லி அவங்களோடது நாங்கள் அட்டன் பண்ணோம். இந்த கிளாஸில் வந்து கதை அப்படி மட்டும் இல்லாமல் இதில் எல்லாமே இருந்தது. விடுகதை இருந்தது, தென் பிக்சர்ஸ் காமிச்சு அவங்கள யோசிக்க வச்சு அந்த வேர்டு சொல்கிறது இருந்தது, தென் பாடல் இருந்தது. ஸோ எல்லாமே இருந்ததுனால குழந்தைங்களுக்கும் நல்லா என்கேஜிங்காக இருந்தது. போரிங் இல்லாமல் எல்லாருமே நல்லா கிளாஸ் அட்டன் பண்ணிட்டாங்க. தென் அந்த பிரெயின் ஜிம் அதுவும் சூப்பராக இருந்தது. தேங்க்யூ மேம். ஸோ தேங்க்ஸ் டு கலைஞர் லைப்ரரி மேனேஜ்மெண்ட் ஃபார் கண்டக்டிங் தீஸ் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். வேற யார் வரீங்க?
தேங்க்யூ மேம். முதல்ல வந்து எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வை சிறப்பாக செயல்படுத்திய திருமிகு சுகன்யா மேம் அவர்களுக்கு, ஆசிரியர் அவர்களுக்கு கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாகவும் உங்களின் சார்பாகவும் ஒரு மிக்க நன்றியை கைத்தட்டலோடு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி மேம். தேங்க்யூ. மேலும் உங்களுடைய பொன்னான கருத்துக்களை வழங்கிய குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்வை நடத்துவதற்கு ஒப்புதல் வழங்கிய முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர்களுக்கும் பொது நூலக இயக்குனர் அவர்களுக்கும் உங்களின் சார்பாக கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இதே ஒரு அடுத்த ஒரு நிகழ்வு சந்திப்போம். நன்றி. தேங்க்யூ ஆல்.